இன்னைக்கு யோகம் நல்லா இல்லையேங்க, மந்த யோகமாக இருக்குது. இன்னைக்கு போய் பூமி பூஜை போட்டு வாஸ்து சாஸ்திரப்படி நாம் வீடு கட்ட தொடங்கலாமா? அது எப்படிங்க சரியாகும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாருங்க. வாஸ்து புருஷன் நித்திரை விடக்கூடிய நாட்களே அரிதான நாட்கள் தான். அந்த நாட்கள் எதுவாக இருந்தாலும் அது திதி சரியில்லை, அல்லது யோகம் சரியில்லை, அல்லது நட்சத்திரம் சரியில்லை, அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். அன்னைக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? வாஸ்துக்காக வாஸ்துப்படி வீடு கட்டுறதுக்கு பூமி பூஜை போடலாம். அதனால் இதெல்லாம் பழைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிற நூல், சிற்ப சாஸ்திரம் என்னும் மனையடி சாஸ்திர நூல், அதில் பாடல்களாகவே நிறைய பாடி வச்சுருக்காங்க. எல்லாம் களிப்பா வஞ்சிப்பா அது மாதிரி கடினமான தமிழில் தான் அந்த பாடல்கள் எல்லாமே அமைஞ்சிருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 10:41 11:17 வரைக்கும் இருக்கிற காலகட்டம் இருக்கு இல்லைங்களா, அது வாஸ்து புருஷன் தாம்பூலம் தரிக்கக்கூடிய ஒரு மகிழ்வான நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் வாஸ்துப்படி பூஜை போட்டு ஆரம்பிச்சிங்கன்னா வெற்றிகரமாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம்லாம் பண்ணிடலாம். அதனால் அந்த நேரத்தில் இன்றைக்கி நீங்கள் வாஸ்துப்படி பூமி பூஜையை போடுங்க. சிற்ப சாஸ்திரம் என்னும் அந்த மனையடி சாஸ்திரத்தில் பூமியின் தன்மைகள், எந்த மாதிரி பூமி ரொம்ப அற்புதமான பூமி, எதில் வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக பார்த்திங்கன்னா வெளுத்த பூமி, தித்திப்பான பூமி, தாமரைப்பூ வாசனையுள்ள பூமி, இந்த பூமி எல்லாம் முதல் தரமான பூமி. அதெல்லாம் பெரியவங்க அப்போல்லாம் வாஸ்து அப்படின்னாலே அந்த மண்ணை எடுத்து வாயில் போட்டு அது என்ன மாதிரி சுவையாக இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. இது என்ன மண் மாதிரி இருக்குது, ஒன்றுமே சுவையே இல்லை அப்படிங்கிறதுலாம் கிடையாது. மண்ணுக்குன்னு ஒரு சுவை தனியாக உண்டு. அதில் தேர்ந்தவங்க தான் அதனுடைய சுவையை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி தாமரை மலர் வாசம், சில மண்ணுக்கு இயல்பாகவே ஒரு வாசனை இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவங்க அந்த காலத்தில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அப்போது தாமரைப்பூ வாசம் கொண்ட மண்ணின் மீது வீடு கட்டினா அரச வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சிவந்த பூமி, சிவப்பாக இருக்கிற பூமி, துவர்ப்புத்தன்மையுள்ள பூமி, அதாவது சுவையில் துவர்ப்புத்தன்மை அந்த பூமியில் இருக்கணும். அதே மாதிரி குதிரை வாசனை உள்ள பூமி, இந்த பூமியும் மிகச்சிறந்த பூமியாகும். இதில் வீடு கட்டி வாழ்ந்தாலும் வாழ்வாங்கு வாழ முடியும் அப்படின்னு அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இடத்த வாங்கி நாம் தோண்டும் போது அந்த மண்ணின் சுவை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கணும். அதில் ஞானம் உள்ளவங்களை கூப்பிட்டு நாம் அந்த சுவையை பார்க்க நாம் வாய்ப்பு கொடுக்கணும். அதே மாதிரி அந்த மண்ணோட வாசனை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சு பார்த்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதில் குடியிருக்கலாமா, அல்லது கடை கட்டலாமா, அல்லது வேறு எதுக்காவது பயன்படுத்தலாமா அப்படின்னு பார்க்கணும். அந்த குடியிருப்பு, அந்த வாழ்விடம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கமர்ஷியல்னு நாம் போகும்போது அதில் இவ்வளோ பெரிய சுவை, மனம் இதெல்லாம் நம்ம பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அதுக்கு அடுத்ததாக கருத்த பூமி, அதுக்கு அடுத்தது கசப்பு தன்மை உள்ள பூமி, தானிய வாசனை அடிக்கக்கூடிய பூமி, இதெல்லாம் இரண்டாம் தர பூமி. இதுலேயும் வீடு கட்டி வாழலாம். பச்சை பூமி, புளி, உப்பு இதெல்லாம் சுவையுள்ள பூமி. இது கொஞ்சம் சுமாரான பூமி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அப்போது நீங்காத வாசனை உள்ள பூமி எதுவாக இருந்தாலும் அதுலேயும் வீடு கட்டி வாழலாம். இந்த மாதிரி சிற்ப சாஸ்திரத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் கடைபிடித்து நம்ம அந்த மாதிரி மனையை வாங்கி அதில் பூமி பூஜை போட்டு சரியாக தொடங்கினோம்னா வீடும் நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிற நாமும் ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்தோடு வாழ முடியுங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.